எல்லா வீடுமே போயிட்டு சார். பிள்ளைங்களை கூட்டிட்டு நாங்க எங்க போனோம்? 12 மாதங்களாக முயற்சி எடுத்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாங்க எல்லாத்தையும் கோரிக்கை வச்சு மனு கொடுத்து பார்த்தாச்சு. எல்லா இடமும் கொடுத்தாச்சு. சுந்தர பஞ்சாயத்து புத்தந்தரையில இருந்து பேசுறோம். எங்க இதுல 12 வீடுகள் இருக்கு. கடல் அரிப்புனால நாங்க 3 வருஷமா அவதிப்பட்டு இருக்கோம். இந்த வருஷம் எல்லா வீடுமே போயிட்டு 12 வீடுமே போயாச்சு. நாங்க வாழ்வா சாப்பாடு இருந்துகிட்டு இருக்கோம். நாங்க நைட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாது. வீட்டுல படுக்க முடியாது. வீடு ஃபுல்லாவே இடிஞ்சாச்சு. எங்க போனோம் நாங்க? கடல் அரிப்புனால எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. நாங்க எல்லா தடவையும் கோரிக்கை வச்சோம். கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுத்து தர மாட்டாங்க. அங்க இன்னைக்கு ஏடி ஆபீசர் எல்லாரும் இருந்து பாத்துட்டு போயிருக்காங்க. ஆனாலும் எங்களுக்கு ஒரு முடிவே தர மாட்டேங்கிறாங்க. ஓட்டு போட்டு நாங்க எல்லாரும் எதுக்கு எடுத்து வச்சிருக்கோம்? எங்களுக்கு நல்லதை செய்வீங்கன்னு தானே எடுத்து வச்சிருக்கோம். நீங்க போய் பாருங்க சார், எப்படி இருக்கணும். எல்லா வீடுமே போயிட்டு சார். பிள்ளைங்களை கூட்டிட்டு நாங்க எங்க போனோம்? கடல் சீட்டம் பயங்கரமா இருக்கு சார். இன்னும் பயங்கரமா இருக்கும் கடல் சீட்டம். அதுக்காக எங்களுக்கு இப்ப உடனே தடுப்பு சுவர் பண்ணி தரணும். எங்களுக்கு உடனே தரணும். கல் எங்களுக்கு போட இல்லையே. எங்களுக்கு போட இல்ல, அதானே பிரச்சனை. எங்களுக்கு போட்டா எங்க பிரச்சனை பண்ண. இப்போ நேற்று நைட்ல இருந்து ஒரு செகண்ட் தூங்கையில யாருமே, சின்ன பிள்ளைங்கல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாம் நோயாளிங்க. எங்க போனோம் நாங்க? நாங்க 12 குடும்பம் இருக்கோம். மொத்தம் 14 குடும்பம் இருக்கோம். இந்த தெருவுல 14 குடும்பம் இருக்கோம். எல்லா வீடுமே ஒரு வீடு கிடையாது. எல்லா வீடுமே நீங்க போய் பாருங்க. எங்களுக்கு உடனே கவர்மெண்ட் ஒரு முடிவு தரணும். இன்னைக்கு எங்களுக்கு தந்தாகணும். நாங்க எல்லாத்தையும் கோரிக்கை வச்சு மனு கொடுத்து பார்த்தாச்சு. எல்லா இடமும் கொடுத்தாச்சு. எல்லா ஆபீசர் இடம் யாருமே எந்த முடிவுமே எங்களுக்கு தரல. அதனாலதான் எங்க லாஸ்ட்ல நாங்க இப்ப மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இது புத்தந்துறை கிராமம். ஒரு வருடமாக இந்த ஜார்ஜியா பூசடி கிழக்கு பகுதியிலே கடல் சீற்றத்தால் கடல் அரிப்பு வந்து ரொம்ப அதிகமாக கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 12 வீடுகளுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது. கடந்த 12 மாதங்களாக முயற்சி எடுத்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பல அதிகாரிகளை சந்தித்து விட்டோம். அரசு தலைவர்களை சந்தித்து விட்டோம். நேற்று முதல் இன்று வரை மிக கடல் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பல வீடுகள் இடியக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. அதனால் எங்களுடைய மக்களுக்கு எந்த பாதிப்பும் எந்த பாதுகாப்பும் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. ஆகவே தயவு செய்து அரசு இதற்கான உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை, அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக இன்னைக்கு மக்கள் தானாக முன்வந்து அவங்க சாலை முறையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதற்காக ஏன்னா எங்களுக்கு இதை விட்ட வேற வழி இல்லை. ஏன்னா எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு. கடைசியாக தீர்வு இதுல இருந்து கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லா வருஷமும் இதே மாதிரி வருதுன்னு சொல்றாங்க. அதை சொல்லுங்க. எல்லா வருஷம் வருது. எல்லா வருஷம் அரசு அதிகாரிகள் பாக்குறாங்க, சந்திக்கிறாங்க, செய்வோன்னு சொல்றாங்க. ஆனா கடைசியில ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி கை வைக்கிறாங்க. இதுதான் இப்போடைய நிலைமையாக இருக்கிறது.